எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டேலில ஜிஎஸ்டிஆர் 3B ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்படி ஜிஎஸ்டிஆர் 3B ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது வரக்கூடிய ஒரு முக்கியமான எரர் பத்தி தான் பார்க்க போறோங்க. என்ன எரர், அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க, ஜிஎஸ்டிஆர் 3B ஓப்பன் பண்ணிக்கிறேன். டேலில ஜிஎஸ்டிஆர் 3B ஓப்பன் பண்ண போறேன். ஸோ எப்படி ஓப்பன் பண்றது? நம்ம கோ டூல போறோம். ஸோ அதுல ஜிஎஸ்டிஆர் 3B அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேங்க. இதுல பீரியட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ட் F2 கொடுத்துட்டு நான் மார்ச் மாசம் பீரியட செலக்ட் பண்ணிக்கிறேங்க. மார்ச் 2026. ஸோ மார்ச் 26 கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்த உடனே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அன்சர்டன் டிரான்சாக்ஷன் எரர் காமிக்குது இல்லைங்களா? அன்சர்டன் டிரான்சாக்ஷன் கரெக்ஷன் இடர்ல 6 எரர் காமிக்குது. அப்ப எப்பவுமே நம்ம ஜிஎஸ்டிஆர் 1 ஆகட்டும் ஜிஎஸ்டிஆர் 3B ஆகட்டும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது நம்ம வந்து இந்த அன்சர்டன் டிரான்சாக்ஷன் கரெக்ஷன் இடர்ல வந்து பாத்தீங்கன்னா எரர் ஃப்ரீயா வச்சிருக்கணும். எரர் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்ப எரர் இருக்குங்க இதுல. ஸோ எப்படி இந்த எரர் சால்வ் பண்றது? என்ன எரர் என்டர் கொடுத்துள்ள போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல் வித் கம்பெனி ஆர் இன்வேலிட் ஆர் நாட் ஸ்பெசிஃபைன்னு சொல்லி ஒரு எரர் காமிக்குதுங்க. அதே மாதிரி என்ன எரர் காமிக்குதுன்னா மிஸ்மேட்ச் இன்ஃபர்மேஷன் பிட்வீன் மாஸ்டர் அண்ட் டிரான்சாக்ஷன். இந்த மாதிரியான எரர் காமிக்குது. 2 எரர் காமிக்குது உங்களுக்கு. அப்ப இது எதனால இந்த மாதிரியான எரர் வந்திருக்கும் அப்படின்னா, இங்க நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, எப்பவுமே நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அந்த டிரான்சாக்ஷன் வித் இன்கம்ப்ளீட் மிஸ்மேட்ச் இன் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு மேல ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? இந்த ஆப்ஷனை வந்து நீங்க கிளிக் பண்ணி உள்ள போய் நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா பார்க்கணும். ஏன்னா இதுல உங்களுக்கு சொல்லியிருக்கும் எரர் என்னங்கிறத சொல்லுங்க. பட் உங்களுக்கு என்ன எரர், எதுல போயிட்டு நம்ம அதை சால்வ் பண்றதுங்கிற அந்த சொல்யூஷன் தெரியாதுங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும், எப்பவுமே வந்து இந்த இன்வெர்ட் அண்ட் அவுட்வர்ட் சப்ளைஸ் அப்படின்னு காமிக்கும் இல்லைங்களா? இதுல கீழே இங்க எரர் காமிக்குங்க. இதுல போயிட்டு நீங்க இந்த எரரை சால்வ் பண்ணீங்கன்னா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா இந்த என்ட்ரிக்குள்ள போகாமையே நீங்க வந்து ஈஸியா வந்து இங்கிருந்தே நீங்க இந்த எரரை சால்வ் பண்ணிக்கலாங்க. அதற்கான சொல்யூஷனும் இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிரும். சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல என்டர் கொடுத்து உள்ள போறேங்க. ஸோ கொடுத்து உள்ள போனோனையும் இந்த இடத்துல என்ன சொல்லுது, ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல் ஆஃப் த கம்பெனி ஆர் இன்வேலிட் ஆர் நாட் ஸ்பெசிஃபைன்னு சொல்லுது. அப்போ இந்த கம்பெனில நம்ம கொடுத்துருக்கிற இந்த ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல் வந்து பாத்தீங்கன்னா தப்பா இருக்குன்னு சொல்லி டேலி எரர் சொல்லுதுங்க. அது மட்டும் இல்லாம இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது, மிஸ்மேட்ச் இன் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல் பிட்வீன் த ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் மாஸ்டர் அண்ட் தி டிரான்சாக்ஷன். என்டர் கொடுத்து உள்ள போனோம் 4 எரர் காமிக்குது. இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனோட டீடைல் வந்து பாத்தீங்கன்னா தப்பா இருக்குன்னு சொல்லுதுங்க. இங்கேயும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மாத்திக்கலாம். அப்ப ஜிஎஸ்டி நம்பர் மிஸ்மேட்ச்னு சொல்லி எரர் காமிக்குது பாத்தீங்கன்னா இங்க மிஸ்மேட்ச் இன் ஜிஎஸ்டி நம்பர். ஸோ அப்போ ஜிஎஸ்டி நம்பர் வந்து என்ன இருக்கு அப்படின்னு என்டர் கொடுத்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டைப்ல என்ன இருக்கு, ஜிஎஸ்டி நம்பர் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர்ல ஒரு ஜிஎஸ்டி நம்பர் இருக்குது, டிரான்சாக்ஷனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு ஜிஎஸ்டி நம்பர் இருக்குதுங்க. அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்மளுடைய கம்பெனிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த கம்பெனி. ஸோ அப்போ ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த கம்பெனி அப்படின்னா நம்ம கம்பெனிக்குள்ள கொடுத்துருக்கக்கூடிய ஜிஎஸ்டி நம்பர்ல வந்து தப்பு இருக்குன்னு சொல்லுதுங்க. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இங்கிருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனோட அந்த ஜிஎஸ்டி நம்பரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். நம்ம கம்பெனியோட ஜிஎஸ்டி நம்பர் சேஞ்ச் பண்ணலாங்க. இங்கிருந்து நான் எப்படி பண்றதுன்னா, F11 கான்ஃபிகரேஷனுக்குள்ள போயிட்டு இங்க எனேபிள் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் ஜிஎஸ்டிக்குள்ள எஸ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க என்ன ஆகும் அப்படின்னா, இங்க ஜிஎஸ்டி நம்பர் கேக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிருக்கேன், ஜிஎஸ்டி நம்பர் நம்ம தப்பா கொடுத்துருப்போம், அல்லது ஸ்பேஸோ ஏதாவது நம்ம இங்க மாத்தி கொடுத்துருப்போங்க. அப்படி கொடுக்கும்போது அது என்ன பண்ணாதுன்னு அக்செப்ட் பண்ணாதுங்க, இந்த எரர் சொல்லணும். நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஜிஎஸ்டி நம்பரை மாத்தலாங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க ஒரு தப்பா கொடுத்துருக்கிற ஒரு நம்பரை தப்பா கொடுத்துருக்கோம், அதை நான் மாத்துறேன். மாத்திட்டு கண்ட்ரோலே கொடுத்துக்கிறேங்க. இங்கேயும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், கண்ட்ரோலே கொடுத்துக்கலாம். இது என்னன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்பீங்க, இல்ல ஸ்மால் லெட்டர்ல டைப் பண்ணிருப்பீங்க, ஏதாவது ஒரு சின்ன விஷயம் தப்பா பண்ணியிருந்திருக்கலாம். அதனால இந்த எரர் வருங்க. நான் திருப்பி கண்ட்ரோலே கொடுத்துட்டு இங்க பாத்தீங்கன்னா திருப்பி வந்து பாத்தீங்கன்னா என்ன கேக்குது அப்படின்னா, ஜிஎஸ்டி டீடைல் வந்து பாத்தீங்கன்னா இங்க பேக் எண்ட்ல அப்டேட் பண்றதான்னு கேக்குது. நான் எஸ் கொடுத்துக்கிறேன். டீடைல் அப்டேட் ஆகுது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எரர் கம்மி ஆயிருச்சுங்க. அந்த ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனோட கம்பெனில கொடுத்துருக்கிற நம்பர் தப்பா இருக்குங்கிற எரர் சால்வ் ஆயிருச்சு. இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாஸ்டர் அண்ட் டிரான்சாக்ஷனா தப்பா இருக்குன்னு சொல்லுது. இங்கேயும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, என்டர் கொடுத்து உள்ள போனீங்கன்னா அப்ப ஜிஎஸ்டி நம்பர் வந்து என்ன தப்புன்னு சொல்லுதுங்க. இதையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, மாஸ்டர்ல ஒரு ஜிஎஸ்டி நம்பர் இருக்கு, டிரான்சாக்ஷனுக்குள்ள ஒரு ஜிஎஸ்டி நம்பர் இருக்கு. அதாவது முன்னாடி தப்பா கொடுத்த ஜிஎஸ்டி நம்பர் வந்து பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷனுக்குள்ள இருக்குது. இதை எப்படி சால்வ் பண்ணலாம், பல்கா சால்வ் பண்ணலாம்னா, இங்கிருந்து நீங்க என்டர் கொடுத்து மாஸ்டருக்குள்ள இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி நம்பர் டிரான்சாக்ஷனுக்குள்ள வரணும் அப்படின்னா, இங்கிருந்து அப்ளை சேஞ்சஸ் ஃப்ரம் மாஸ்டர் டு டிரான்சாக்ஷன் இருக்கு இல்லைங்களா? இது நீங்க என்டர் கொடுத்து நீங்க அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், இங்க மாஸ்டருக்குள்ள இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி நம்பர் வந்து பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷனுக்குள்ள அப்டேட் ஆயிக்குங்க. அப்படி நீங்க ஒவ்வொன்றா கொடுக்கறதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இங்கிருந்து நிறைய எரர் இருக்கு அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்து ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கலாங்க. ஃபுல்லா செலக்ட் ஆயிரும். அப்போ நீங்க அப்டேட் எஸ் பெர் மாஸ்டர் கொடுத்துட்டு இந்த இடத்துல என்னன்னா எஸ் கொடுத்தீங்கன்னா போதுங்க. அப்போ மாஸ்டர்ல இருக்கக்கூடிய டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆயிரும், பேக் எண்ட்ல டிரான்சாக்ஷனுக்குள்ள அப்டேட் ஆயிருங்க. என்டர் எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியே வரோம். எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியே வர்றாங்க. எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியே வந்தோடனே என்ன ஆயிருது, நான் F2 கொடுக்குறேன், ஆல்ட் F2 கொடுக்குறேன். இப்போ பீரியட் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாசத்தோட அன்சர்டன் டிரான்சாக்ஷன் கரெக்ஷன் ஏரியால வந்து எந்த எரரும் இல்லைங்க. உங்களுக்கு இப்போ இந்த எரர் சால்வ் ஆயிருச்சு.
ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த எரரை சால்வ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய எரர்ஸ் வந்துச்சுனாலும் நம்ம அதை வந்து என்ன பண்ண முன்னாடி சொன்ன மாதிரி அந்த இன்வெர்ட் அண்ட் அவுட்வெர்ட் சப்ளைஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்குள்ள போய் எரரை நீங்க என்னன்னு ஃபைன் பண்ணி ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோ கொடுத்துட்டே இருக்கிறோம். எல்லா வீடியோஸும் பாருங்க. நீங்க இன்னும் டேலியா ஆழமா கத்துக்கோங்க. தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.